ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு துவரம் பருப்பை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் காலையில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 hours ஊற வச்சா போதும். நான் காலையில் ஊற வைக்க முடியாதுன்றதுனால நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். துவரம் பருப்பு மட்டும்தான். இதை நைட்டே நான் 8 hours ஊற வச்சுக்கிறேன். இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை அரைக்கிறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பையும் போட்டு அரைச்சிக்கணும். நான் ஒரு 200 பருப்பு ஊற வச்சுக்கிறேன். இப்போ அதோட சோம்பு எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சி எடுத்துகிட்டு பதத்தை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது ஒரு 10 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு வேணுங்கிற காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காவை பல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இப்போ இந்த உருண்டையோடு ஆட் பண்ண போகிறோம். நம்ம பாருங்கள், நம்ம போட்டதெல்லாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எல்லாத்தையும் அந்த பருப்போடு சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது உருட்டினா இந்த அளவுக்கு உருட்டை வரணும். உருட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி சட்டிலேயோ போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 20 உருண்டை கிட்ட வந்திருக்குது. இந்த உருண்டையை இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி மாவு இருந்ததுன்னா நீங்கள் வடையை கூட தட்டி போட்டுக்கலாம். நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இட்லி சட்டியில் அடுக்கி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம உருண்டை ரெடி ஆயிடும். நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிறோம். இந்த புளி தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ இந்த உருண்டை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் புளியும் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற வெறும் தேங்காய் மட்டும்தான், வேறு எதுவும் போடக்கூடாது. அரைச்சி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொதிக்க வச்சுருங்க. இந்த உருண்டை வேகிறதுக்கும் இது கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம உருண்டை தூக்கி குழம்புல போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும் நல்லா. நம்மளோட பருப்பு அந்த உருண்டை வெந்துருச்சு. இதுதான் பதம். அவ்வளோதான், வெந்துருச்சு. நம்மளோட உருண்டை இப்போ வேக வச்சுருந்தது ரெடி ஆயிடுச்சு. இதை பச்சையாகவே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வேக வச்சிட்டோம். இது வெறுமனே சாப்பிட்டாலே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அது ஒரு உருண்டை கையில் கொடுத்துருங்க. அவங்க பாட்டு சாப்பிட்ருப்பாங்க. நம்ம இப்போ அதை குழம்பு கொதிக்கவும் இந்த உருண்டையை தூக்கி குழம்புல போட்டுற வேண்டியதான். குழம்பு ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே வேக வச்சு எடுத்துருந்தோம்ல உருண்டை, அந்த உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம இப்போ குழம்ப தாளித்து விட்டுடலாம். இடுப்பு சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். எண்ணெய் நல்லா காயவும் கடுகு நல்லா பொரியட்டும். ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி நீங்கள் இந்த தாளிக்கிறதோடு சேர்த்து அந்த குழம்புல கொட்டிடலாம். ஆனால் என் பையனுக்கு அந்த கிரன்ச்சினஸ் பிடிக்காது அப்படின்றனால வதக்கினாலுமே அந்த ஒரு மாதிரி இருக்கும். அந்த குழம்பு சாப்பிட்றப்ப அந்த வெங்காயத்தோட அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும். ஏன்னா வேக வைக்கிறது இல்லைல்ல. ஸோ அதனால் நான் தாளிக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிய தொடங்கிருச்சு. வெடிக்கணும். வெடிக்காமல் நம்ம எதையுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த
கடுகுலேருந்து வர மெக்னீஷியம் நம்ம உடம்புக்கு தேவையாம். அந்த கடுகு வெடித்தாதான் நமக்கு அந்த சாப்பாடோட ஃபுல்ஃபில்னஸ் அந்த கடுகில் இருக்குன்றாங்க. ஸோ கடுகை நல்லா பொரிய விடுங்க. சத்தம் கேட்குதா? கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கருவேப்பிலை அதான் இப்போ இந்த குழம்புல கொட்டியாச்சு. இந்த குழம்பு நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம உருண்டை போட்டுக்கனால அந்த உருண்டை வந்து இருக்கணும். அந்த குழம்பு ஃபுல்லாக இழுச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் கெட்டியாயிடும் குழம்பு. இது ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ளேயே பாருங்கள் குழம்பு எவ்வளோ கெட்டியாயிடுச்சுன்னு. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.